ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தையோடு கூட யாவரையும் சந்திப்பதில் நம்ம இந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளுக்குள்ளான சகல ஆசீர்வாதத்தினால் நன்மையினால ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 138 அதிகாரம் 8 வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கலாம். சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். பூமியிலே தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படியாக பூமியிலே இயேசு கிறிஸ்துவை 33 வருடங்கள் இந்த பூமியில வைத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து அவர் நித்தியத்திற்குள் பரலோகத்திற்குள்ளாக பரமோட்சத்திற்குள் பிதாவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 17 அதிகாரம் 4 வசனத்துல, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். ஸ்தோத்திரம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல சொல்கிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று மகிமைப்படுத்தினேன், எல்லா காரியங்களையும் கிரியைகளையும் செய்து முடித்தேன் என்று திருவுளமாற்றுகிறார். யோவான் 12 அதிகாரத்தில் வாராக சொல்லும், முதல் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பிதாவும் பரிசுத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்குமான இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறபடினால பிதா சொல்கிறார், பிதாவே முதல் நாமத்தை இயேசு சொல்கிறார், பிதாவே உம் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அதற்கு பின்பாக அவர் தொடர்ந்து மிச்சமனையிலே பாடுபட்டதை சென்ற வாரத்திலே நாம் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில வந்து நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து அவர் கடந்து சென்றிருக்கிறார். இந்த பரிசுத்தமுள்ள தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கிரமமாய் செய்து முடித்த தேவன். அது ரோமர் 6 அதிகாரத்துல 22 வசனம் இவ்வாறாக சொல்லும், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து செய்து முடித்த ஒரு காரியம், நாம் பாவத்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்தார். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாத்திரமல்ல, தேவனுக்கு அடிமைகளாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதனுடைய ஆசீர்வாத நன்மை என்னன்னு சொன்னா பரிசுத்தமாகுதல். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பலன். இந்த பரிசுத்தமாக்குதல் கிடைத்த பலனின் நிமித்தம் நம்முடைய முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவேதான் நமக்காக ஆதியிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவங்களுக்கு நிமித்தமாக அந்த ரத்தம் கெட்டு போன அந்த ரத்தத்திற்காக அந்த ரத்தத்தை முழுவதுமாய் எடுத்து புதிய ரத்தம், அதே பரிசுத்தமுள்ள ரத்தத்தை மீண்டுமாக தன் குமாரன் மூலமாக பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பி அந்த எல்லா மனுக்களுடைய பாவங்களையும் அந்த ரத்தத்தின் மூலமாக எல்லா பாவங்களையும் மீட்டெடுத்தார். அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டீர்கள், தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்கென்று நாம் தெரிந்து கொண்டவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து
அவர் நித்தியத்துல கடந்து சென்றிருக்கிறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், பூமியில அநேகமான காரியங்கள் இருக்கிறது. நமக்கு முன்பாக முற்பதாக்களாகிய அநேக தேவதாசர்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தங்களுடைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல நோவா குறித்து தேவன் சொல்லும் பொழுது, அங்கே அந்த காலத்தில் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று நோவாவோடு தேவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த நாட்களிலே உத்தமனாக இருந்த நோவாவை தேவன் தெரிந்து கொண்டார். எனவேதான் அந்த 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, கடைசி வார்த்தை, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவனும் செய்து முடித்தான். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை செய்து முடித்து சென்றது போல, இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டதான நாட்களில இந்த நோவா தானும் தன் குடும்பமும் உத்தமமாய் இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் தனக்கு கற்பித்ததான எல்லாவற்றையும் செய்து முடித்தான். 120 வருடம் பேழையை கட்டினான் பார்க்கிறோம். 120 வருஷம் இந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அவன் தெரிவித்துக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒருவரு மனம் திரும்பவில்லை. ஆனால் இங்கே அந்த அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல இங்க 14ஆம் வசனம், அதை குப்பை மாத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கி அந்த பேழைகள் அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூசு என்கிறார். கீழ் பூசு என்றுனா எல்லாவற்றையும் அடைக்கக்கூடியதான காரியங்கள், எந்த ஒரு ஓட்டையும் இல்லாதபடிக்கு, சந்து இல்லாதபடிக்கு அடைக்கிற ஒரு காரியம். அது ஒரு அன்பு என்கிற ஒரு காரியத்தை, அன்பினால எல்லாவற்றையும் மூடுகிற ஒரு தன்மை, அடைக்கிற ஒரு தன்மை. அத்தனை பேரிடத்துல அவன் அன்பாய் பழகி தேவனுக்கென்று ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டினான். ஆனால் மனிதன் ஒருவனும் அவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா மிருகங்களை நீ காப்பாற்று என்று சொன்னார். எல்லா மிருகங்களும் ஜாதியான மிருகங்கள் 20ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம், ஜாதிகளிலும் பறவைகளிலும் ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் சகல ஜாதியான கூடும் பிராணிகளும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொன்று ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்துல வளர்க்கிறது. இவ்வாறாக பல எல்லா மிருகங்களும் வார்த்தைக்கு செவி சாய்த்து அது எல்லாம் கடந்து வந்தது. ஆனால் நோவா தன் காலத்துல தன்னுடைய பணியை அவன் நேர்த்தியாய் செய்து முடித்தான். இந்த கண்பானவர்ல நாம் இப்படி நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற, நமக்காய் நியமித்திருக்கிற பணிகளில, ஓட்டங்களில நாம் எப்படிப்பட்டதான சூழ்நிலை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்கிறதை நாம் சற்று நிதானிக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நமக்கு உண்டானதில்லை. தானியேல், நமக்கு தெரிந்த வார்த்தை, தானியேல் 6ஆம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினம் 3 வேளை, காலை மாலை மதியம் இரவு என்று 3 வேளையும் தேவனை நோக்கி அவன் பிரசங்கித்து வந்தான். தேவன் அவரோடு கூட இருந்தார். அது நிமித்தமாக தானியேல் உயர்த்தப்பட்டதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபம் மறக்க முடியாதது, அல்லது மாறாதது. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அது ஒரு திஷ்டாந்தங்களாக நமக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தை நம்ம பூஸ்டப் பண்ணும் பாருங்க. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். 84 வயதான ஒரு விதவை தாயார் தேவாலயத்துல அவர் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுகிற நிமித்தம் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையான ஒரு காரியம். நோவா ஜெபத்தின் நிமித்தம் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். இந்த நாட்களில நாம் பலவிதமான சாட்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நாட்களில இன்னொரு தாயார் புதிய ஏற்பாட்டுல அவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த தாயார் 84 வயதான ஒரு விதவை தாய்
தேவ சமூகத்துல தனக்கு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்தது போல அவர்கள் தேவ சமூகத்துல இருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு தாயாராக அவள் ஆராதனை செய்து கொண்டு அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வளோ வயசானவங்க எல்லாம் இப்படிப்பட்டதான காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்து எவ்வளவு சூழ்நிலை மத்தியிலையும் தன்னுடைய கணவர் இல்லாத ஒரு சூழ்நிலை மத்தியில தேவ சமூகத்துல உபவாசித்து செபிக்கிற ஆராதிக்கிற ஒரு தாயாய் இருந்து கடந்து சென்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எனவே இவைகளை நாம் மனதில் வைத்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருக்கு பிரியமாக நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களில நாம் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. நமக்காக ஒரு நித்திய வீட்டை தயார் செய்யும்படியாய் அவர் கடந்து சென்றிருக்கிறார். கிறிஸ்து ஒரு நாள் நம்மை அவரிடத்தில் அழைத்துக் கொள்வார். அப்பொழுது நமக்காக அவர் நித்திய வீட்டை 2 அதிகாரத்துல சொல்கிறார். பூமிக்குரிய கூட நம்ம வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திற்கு நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அந்த பரலோகத்துல தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களாக அந்த வீட்டை நாம் சுதந்திரம் அடைவோம் என்றால், அந்த வீட்டை நம்ம சென்று செய்வோம் ஆனால், நாம் நமக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதான எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்ய வேண்டிய 84 வயதுல ஒரு தாயார் அது தினமும் ஜெபித்து ஜெபம் பண்ணி தேவனை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்கிற ஒரு தாயாக, உபவாசிக்கிற ஒரு தாயாராக இருந்து கடந்து சென்றிருப்பார்கள். நாமும் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்டதான ஊழிய காரியங்களிலேயும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தவர்களாக, பிரியப்படுத்தவர்களாய் நாம் தேவனுக்குள்ளாக அவரும் மூலமாக அவருடைய கிருபையினால அவருடைய தயவினால அவர் நமக்கு கொடுத்து சென்ற இந்த சத்திய வேத வார்த்தையின்படியாக இதன்படி நாம் நடந்து நாம் நித்தியத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக நாம் மாத்திரமல்ல நம்மளோட கூடயும் நாம் நடத்தி செல்ல வேண்டும் என்கிறதான் தேவனுடைய திட்டம். இதுதான் நமக்காக நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள். நோவாத்தின் காலத்துல தனக்குண்டானவற்றிலையும் தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளையும் நேர்த்தியாய் செய்து முடித்து கடந்து சென்றிருக்கிறார். அந்த நாட்களில ஒருவரும் கீழ்ப்படியாத ஆனாலும் தேவ சமூகத்துல 120 வருஷம் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லி தினமும் சத்தியத்தை சொல்லி கடந்து வந்திருக்கிறார். அதே நிமித்தமாக அந்த குடும்பம் 8 பேருள்ள குடும்பம் நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அதன் மூலமாக பூமியிலே இன்னைக்கு பல கோடி மக்கள் இந்த பூமியிலே அந்த சந்ததியிலே பிறந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். எனவே நோவா செய்து முடித்தது போல தானியேல் தன்னுடைய 2-3 வேளையும் தேவனை நோக்கி ஆராதித்தது நிமித்தம், செபித்தது நிமித்தம் அவன் தேவன் அவனை உயர்த்தி அவருக்குண்டான காரியத்தை அவர் செய்து முடித்து நேர்த்தியாய் கடந்து சென்றிருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற நீங்களும் நானும் நமக்குண்டான காரியங்கள் என்ன என்பதை தேவ சமூகத்தில் அறிந்தவர்களாக அதை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அது தினமும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து உபவாசம் பண்ணி ஆராதனை செய்து அந்த நித்திய பரலோகத்திற்கு நமக்கு செய்ய கட்டப்பட்டு வந்திருக்கிற இடைவேளையில்லாத அந்த நித்திய வீட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவன் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், 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 ஆமென்.